ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குரூப் 2 ப்ரிப்பரேஷனில் டே 3ங்க. எப்பயும் போல் ஏர்லி மார்னிங் எழுந்தாச்சு. எழுந்த உடனே வாசல்லாம் பெருக்கி சாணி தெளிக்கலான்னு தெளிச்சிட்டு இருந்தேன். என் பொண்ணு பார்த்தீங்கன்னா கரெக்டாக எழுந்து வந்து உட்காந்துட்டா. 3:30க்கே எழுந்துட்டா இன்றைக்கி. என்னம்மா அப்படின்னு கேட்டவொடனே பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்சவொடனே முடியெல்லாம் தள்ளிட்டு ஹோஸ் கொடுக்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவளையும் கொஞ்சம் தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பைபிள் ரீட் பண்ணேன். டைம் பார்த்தீங்கன்னா 4:30 ஆகிடுச்சு. அதனால் இதுக்கப்புறம் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா டைம் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸ் ரிவிஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கேன். பகடை சம்மில் பார்த்தீங்கன்னா ஒரு சில சம் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் டவுட் இருந்தது. ப்ரீவியஸ் கொஷின் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சிலது வந்து ஆன்சர் வரல. அதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க் இருக்கு இல்லைங்களா, அதில் ஒரு 30 சம் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருந்தேன். ஒரு சில மாடல்லாம் பார்த்தீங்கன்னா மறக்கிற மாதிரியே இருந்தது. மறக்கிற மாடல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போட்டு போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன். இதுதாங்க இன்றைக்கி இயர்லி மார்னிங் பண்ணேன். நான் நோட்ஸ் எடுக்கணும்னு நினச்சேன். இன்ஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா சார் ஒரு 4 to 5 வீடியோ போட்டிருக்காரு. நான் கரெக்டாக ஒரு 1.5 வீடியோ இல்லை 2 வீடியோ தான் எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். அது இன்னும் நோட்ஸ் எடுக்கணுங்க. நான் நிறைய பேர் கேட்குறீங்க இல்லைங்களா, இதுக்கப்புறம் டிவிகே மேக்ஸ் வந்து ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்ட்டுன்னு. நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண முடியுமா முடியாதா அப்படிலாம் டைம் வந்து யோசிச்சு வேஸ்ட்டு பண்ணாமல் இருக்கிற டைமை நீங்கள் எடுங்க, ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு குரூப் 2வால் முடிக்க முடியல அப்படின்னா கூட குரூப் 4க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நோட்ஸ் எடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க மேக்ஸ் மட்டும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6 மணி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வீட்டில் இருக்க வேலையெல்லாம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கோழிலாம் திறந்து விட்டேன். இன்றைக்கி என்னென்னே தெரியலங்க, கோழி பார்த்தீங்கன்னா வெளியவே வரல. நான் கூட ஏதோ பாம்பு உள்ளே எதுனா பூந்து ஏதோ பண்ணிடுச்சோ அப்படின்னு நினச்சேன். அப்புறம் ஒரு ஆளாக வெளியே வந்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேஸ் வேறு காலிங்க. அடுப்பில் தான் சமைக்கணும். பசங்களும் ஸ்கூலுக்கு அனுப்பணும். எங்கள் வீட்டுக்கார் வந்து கொஞ்சம் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளப்பி அனுப்பணும். 8:30க்கெலாம் பசங்களை கிளப்பி அனுப்ப சொல்லியிருக்காரு. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேலைலாம் செய்ய முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இன்றைக்கி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சாம்பல்லாம் வாரிட்டு கோலம் போட்டங்க. என் பசங்க இப்படி போடுமா அப்படி போடுமா அப்படின்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி வேற வந்தது. என் பெரிய பொண்ணு பார்த்தீங்கன்னா தண்ணி பிடிச்சிட்டு இருந்தா. நான் பார்த்தீங்கன்னா துணி துவைச்சிட்டேங்க. அதுக்குள்ளே கொஞ்சம் ஒரு சில துணிலாம் இருந்தது. அதை மட்டும் காலையிலேயே துவைச்சிட்டேன். என்னடா ஏர்லி மார்னிங்கே துணி துவைக்கிறேன் அப்படிலாம் நினைக்காதீங்க. எப்பயுமே 6:30க்கெலாம் துணி துவைக்க மாட்டேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தண்ணி வந்ததுனால பார்த்தீங்கன்னா துவைச்சிட்டேன். அப்புறம் இட்லியும் ஒரு பக்கம் ஊற்றி வச்சுட்டு போனேன்னா அதுவும் அப்படியே வெந்துட்டே இருந்தது. அடுப்பை மட்டும் தள்ளி தள்ளி விட்டுட்டு இருந்தேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முள்ளங்கி போட்டு முட்டை உடச்சி ஊற்றி குழம்பு மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அதனால் பார்த்தீங்கன்னா காய்கறிலாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். கேஸ் காலி அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, சிலிண்டர் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அதுக்கும் பார்த்தீங்கன்னா சிலிண்டர்லாம் கழட்டி கொடுத்தோன்னே அவர் எடுத்துகிட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். சிலிண்டர் வந்து இங்கே வந்து பக்கத்தில் தெரிஞ்சவங்க இருக்காங்க, ஒருத்தவங்க சிலிண்டர் போடுறான்னா அவர்கிட்ட நம்ம போய்ட்டு எமர்ஜென்சின்னு கேட்டோம் அப்படின்னா கொடுத்துருவாரு. அதே மாதிரி நம்ம வந்து புக் பண்ணிடணும், ஓகேங்களா. வாங்கிக்கணும், புக் பண்ணிட்டாக்கா அவங்க நமக்கு கொடுத்துருவாங்க. எங்கள் வீட்டுக்கார் பார்த்தீங்கன்னா சிலிண்டர் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாரு. சொல்லிட்டு போனார், பசங்களை பார்த்தீங்கன்னா 8:30க்கெலாம் கிளம்புனா தான் நான் கூட்டிகிட்டு போய் விடுவேன், இல்லை நீ தான் கூட்டிகிட்டு போய் விடணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேலை செய்ய முடியுமோ அடுப்புலையும் பார்த்துக்கிட்டு சமைக்கிறேன் இல்லைங்களா. கோழி இருக்குது இல்லைங்களா, அது வந்து நாட்டிட்டு போயிடும் சாப்பாடெல்லாம். அதனால் பக்கத்துலேயே இருக்கணும் அடுப்பாண்டியே. பசங்களையும் பார்த்துக்கிட்டு அடுப்பையும் பார்த்துக்கிட்டு எப்படியோ சமைச்சிட்டாங்க இன்றைக்கி. நான் பண்ணுற இதை பார்த்துட்டு எங்கள் வீட்டுக்காரர் இன்றைக்கே சிலிண்டர் வாங்கி கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டாரு. இந்த ஐடி கார்டு அதுக்கப்புறம் வந்து பெல்ட்டு டை இருக்கு இல்லைங்களா, இதுக்கே 500 வாங்கிட்டாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் தான், ஆனாலும் பார்த்தீங்கன்னா இது 3 கொடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் காசு வாங்கிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்நாக்ஸ் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எள்ளுண்டங்க. ஃப்ரூட்ஸ் எதுவுமே இல்லை, அதனால் பார்த்தீங்கன்னா எள்ளுண்டை தான் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு கட்டிகிட்டு இருக்கேன். என் பசங்க பார்த்தீங்கன்னா பேக்கில் எடுத்துகிட்டு வச்சுக்கிட்டாங்க அவங்களே. என் பெரிய பொண்ணு லஞ்ச் பேக் துவச்சி போடுமான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஸ்கூல் பேக்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டான். அப்புறம் இட்லி வேணும் அப்படின்னாங்க. இட்லி வந்து சக்கரை வச்சு ஊட்டக்கூடாது, நிறைய ஸ்வீட் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா குழம்பு வச்சு தான் இன்றைக்கி சாப்பிட்ணுன்னு சொல்லி 2 பேருக்கும் எப்படியோ ஊட்டிட்டேன். அவங்கள ஊட்டும் போதே நானும் சாப்பிட்டுட்டேங்க. ஏன்னா நமக்கு படிக்க டைம் பத்த மாட்டுதா, அதனால் அவங்களுக்கு ஊட்டும் போதே நம்மளும் சாப்பிட்டுட்டோன்னா ஒரு வேலை முடிஞ்சிடும் காலையில். அப்புறம் பார்த்தீங்கன்னா கிளப்பிட்டா அவங்க அப்பாவும் கிளம்பிட்டாரு, வெளியே போகிறேன் அப்படின்னு சொன்னாருன்னு சொல்லிங்க இல்லைங்களா, அவர் இட்டுன்னு போய் விட்டுடுறேன்னு சொன்னார். அதனால் பசங்களை பார்த்தீங்கன்னா அனுப்பிட்டு வீடை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்களேன். இந்த துணி மடிக்கிறது, கட்டில் க்ளீன் பண்ணுறது இதுவே கரெக்டாக இருக்குங்க. நம்ம என்ன தான் வந்து பார்த்து பார்த்து செஞ்சாலுமே பார்த்தீங்கன்னா திரும்பி கலைஞ்சி தான் போகுது. அதையும் சரி வீடெல்லாம் க்ளீன் பண்ணி பெருக்கிட்டு பாத்திரத்தை கழுவிட்டேன். துணி வந்து காலையிலேயே துவைச்சிட்டேன். அதனால் எனக்கு இன்றைக்கி வேலை கொஞ்சம் கரெக்டாக ஒரு 10:15க்கெலாம் முடிஞ்சிடுச்சு. கரெக்டாக உட்காந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஓகேங்களா. எனக்கு இன்றைக்கி படிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய டைம் இருந்த மாதிரி இருந்தது. அதனால் தமிழ் தாங்க ஃபஸ்ட்டு படித்தேன். நான் தமிழில் என்ன படித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஃபஸ்ட்டு இது பண்ணிடலாம். ஸ்கூல் புக் வைஸ் படிக்கிறேன் இல்லைங்களா, அதை ஃபஸ்ட்டு படித்து முடிச்சிடலாம் அப்படின்ட்டு இருந்தேன். ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா 6th செகண்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா செகண்ட் லெசனோ தேர்ட் லெசனோ ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோனில் படித்தேங்க. ஃபோனில் படித்ததை வந்து நான் இதில் காமிச்சிருக்க மாட்டேன் வீடியோவில். டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, நக்கீரன் டிஎன்பிஎஸ்சி. அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட் பேட்சுக்கு வந்து கொஞ்சம் படிச்சுட்டு இருந்தேன். அந்த டெஸ்ட் பேட்சுக்கு அவங்க கொடுக்குற மெட்டீரியலும் படித்தேன். நான் வந்து எஸ்எம் தமிழ் புக்கில் படித்தேன் இல்லைங்களா, அதையும் வந்து கொஞ்சம் பார்த்து பார்த்து படித்தேன். ரொம்ப நேரம் ஃபோனே பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கு இல்லைங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய நோட்டிஃபிகேஷன்லாம் வருது. அதனால் பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த டாபிக்னா இப்போ குறில் நெடில் வேறுபாடு பிரித்தெழுதுக அப்படின்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த புக்கில் கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இல்லை பார்த்துக்கிறது அந்த மாதிரி படித்தேன். தமிழும் படித்து முடிச்சுட்டு ஆடெல்லாம் வந்து கத்திக்கிட்டே இருந்ததுங்க. அப்புறம் ஆடையும் சரி கூட்டிகிட்டு வந்து மாற்றி கட்டிடலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தண்ணிலாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தாங்க ஆடெல்லாம் கூட்டிகிட்டு வந்து கட்டிட்டு திரும்பவும் படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். இப்படி தாங்க ஒரு நாளைக்கு என்னுடைய ஸ்டடி போகுது. ஓகேங்களா, எவ்வளோ ஸ்ட்ரகிள்னு பாருங்கள். நம்ம வந்து எதுவாக இருந்தாலுமே படிச்சிடணும். ஓகேங்களா, நான் இன்றைக்கி நினச்சேன் சிலிண்டர் காலி நம்மளால் படிக்க முடியாது போல் இன்றைக்கி அப்படின்னு நினச்சேன். ஒரு மனசு அப்படி சொல்லுது இன்றைக்கி நீ படிக்க மாட்ட அவ்வளோதான் அப்படின்ட்டுன்னு. ஆனால் இன்னொரு மனசு சொல்லுது என்ன ஆனாலும் நீ படிக்கணும், ஊருக்கு வர 2 நாள் போயிட்ட திரும்பியும் நீ படிக்கல அப்படின்னா உனக்கு தான் வந்து டைம் லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுது. அதனாலேயே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறேங்க. ரொம்ப டயர்டாகிடுச்சு. காலையில் கேஸில் சமைச்சினா ஓரளவுக்கு டயர்டு இருக்காது. அடுப்பில் சமைச்சதுனால ஒரு டயர்டு அந்த ஒரு மாதிரி இருக்கும் இல்லைங்களா, சோர்வாக இருக்குமே, எதுவுமே பண்ண முடியல. புக்கு திறக்கவே கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருந்தது. படுத்துக்கிட்டே படித்தேன், உட்காந்துட்டு படித்தேன், கொஞ்ச நேரம் நடந்துட்டு படித்தேன், ஃபோனில் படித்தேன் இல்லைங்களா, அதெல்லாம் நடந்துகிட்டே படித்தேன். அப்புறம் ஆடு வந்து கூட்டிகிட்டு வந்து கட்டும்போது பார்த்தீங்கன்னா வயலில் கொஞ்சம் வெண்டைக்காலாம் காய்ச்சிருந்தது. அதையும் பறித்து எடுத்துகிட்டு வந்தேன். எங்கள் வீட்டுக்கார் சாப்பிட மாட்டார். நானும் பசங்களும் தான் சாப்பிட்ணும். மதியானம் சாப்பாடு ஆரம்பிச்சிட்டாங்க சாப்பிட்றதுக்கு. ஆடெல்லாம் கூட்டிகிட்டு வந்து கட்டிட்டு கரெக்டாக 1:30 ஆகிடுச்சு. சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு 1:45 ஆகிடுச்சு. ஒரு 1/4 ஹவர் பார்த்தீங்கன்னா ஃபோன் பார்த்துட்டு திரும்பி 2 மணிக்கு உட்காந்துட்டேன் படிக்கிறதுக்கு. இன்றைக்கி வந்து எக்கனாமிக்ஸ் நோட்ஸ் எடுக்கிறாங்க. இன்னையோட ரிவிஷன் நோட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். டோட்டல் பேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 25 பேஜ் வந்ததுங்க. ஓகேங்களா, நான் வந்து 50 பேஜ் வரும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 24-25 பேஜ் வந்திருக்கு, அவ்வளோதான் வந்திருக்கு. நீங்களும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்துருங்க. இது வந்து கீ பாயிண்ட் மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா, ஒரு பாயிண்ட்னா அது நம்மளுக்கு தான் தெரியணும். இந்த பாயிண்ட்டை படித்தோன்னா அந்த பாயிண்ட்டுக்குள்ளே இதெல்லாம் வரும். அந்த அவர் சொல்லுவார் இல்லைங்களா, ஸ்டோரி மாதிரி சொல்லுவார் சார், அதெல்லாம் நமக்கு அப்படியே ஞாபகம் வரும். இதெல்லாம் எப்படி ஞாபகம் வரும் அப்படின்னா நம்ம படிச்சிருந்தா மட்டும்தான் ஞாபகம் வரும். ஓகேங்களா, நீங்கள் அதனால தான் சொல்கிறோம், ஒரு ஸ்கூல் புக்கோ இல்லை ஒரு இன்ஸ்டியூட் புக்கோ ஒரு யூனிட்டை ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி வந்து ரிவிஷன் நோட் ரெடி பண்ணணும். எடுத்த உடனே ரிவிஷன் நோட் நீங்கள் ரெடி பண்ணீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து அது புரியாது. ஓகேங்களா, ரிவிஷன்னா என்னதுன்னா நம்ம படித்ததை ஒரு வாட்டி ஃபுல்லாக பார்க்குறது தான் ரிவிஷன். ஓகேங்களா, அதனால் ரிவிஷன் நோட் எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக அந்த யூனிட்டை A to Z ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் என்ன பண்ணணும், ரிவிஷன் நோட் எடுங்க. கரெக்டாக நான் கரெக்டாக 3